அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு தெய்வத்தின் சக்தியால் மார்ச் 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பங்குனி மாதத்தில் இந்த கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் சிம்மராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சப்தமத்தில் இருந்து விலகி அஷ்டமஸ்தானத்தில் இந்த மாதம் முழுவதும் பலம் வர போகிறாருங்க. இந்த மாதத்திற்கு பிறகு ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து உச்சம் பெறுகிறார். 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் உச்சம் பெறுவதற்கு முன்னதாக அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியனுடன் 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைய போகின்றன. வலுவிழந்த அமைப்பில் இணைவதுதான் கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அற்புதமான கிரக மாறுதல் உறுதியாகவே மிக சிறப்பான மாற்றத்தையும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை சிம்ம ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று உறுதியாக நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே பூர்த்தியாகும். குறிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் ராசியின் அதிபதியான சூரியன் வலம் வரும்போது அவருடன் இணைந்து உச்சம் பெற்று வக்ரகதியில் வலம் வருகிறார் சுக்கிரன். அதேபோன்று நீச்சம் பெற்று வக்ரகதியில் வலம் வருகிறார் புதன். இரு கிரகநிலைகளும் பின்னோக்கி நகர்ந்து நீச்ச நிவர்த்தியும் வக்ர நிவர்த்தியும் பெறப்போகின்றன. எனவே மிக சிறப்பான மாறுதல் உறுதியாக உண்டு. அது மட்டுமல்லாது சனி கண்டச்ச அமர்ந்திருப்பதோடு மட்டுமல்லாது பங்குனி மாதம் 15ஆம் தேதி முதல் மார்ச் 29ஆம் தேதி முதல் திருக்கணிதத்தின்படி மிக வலுவாக அஷ்டம சனியின் ஆதிக்கம் துவங்குகிறது. எனவே அதிரடியான மாற்றம் மிகவும் சிறப்பாக உண்டு. ஏனென்றால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 2026 தான் நுழைகிறார். எனவே பெரிய அளவிலான சிரமம் அஷ்டம சனியால் பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை. அதே போன்று சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருகிறார். ராகு மிக வலுவாக அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கிறார். இந்த மாதத்திற்கு பிறகு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. மோட்சக்காரகரான கேது தனஸ்தானமாகிய 2இல் வலம் வருகிறார். இந்த மாதத்திற்கு பிறகு ஜென்மத்தில் நுழைய போகிறார். நிழல் கிரகமான ராகு கேதுவால் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இறுதி காலகட்டமாக அமைவதால் மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உண்டு. குரு பகவான் கர்மஸ்தானத்தில் வலம் வருகிறார். இந்த மாதத்திற்கு பிறகு லாபத்தில் நுழைய போகிறார். எனவே உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு குருவின் அமைப்பு அதிரடியான வளர்ச்சிக்கு நிச்சயமாக அடித்தளமிடுகிறது. லாபஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய செவ்வாய் விரயத்திற்குள் நுழைகிறார். எனவே உறுதியாக புதிய விரய செலவுகளை ஏற்பதோடு அந்த விரய செலவுகள் புதிய முதலீடுகளாக அசையும் அசையா சொத்துக்களாக வாங்குவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் சிம்மராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாகவே உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. சரியாக சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பங்குனி மாதத்தில் உறுதியாகவே தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்கள் தங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அவை உறுதியாக பூர்த்தியாக கூடிய வகையில் இந்த தருணத்தில் 6 கிரகநிலைகள் ஒன்றாக அஷ்டமத்தில் இணைந்து அதற்கு பின்னதாக சாதகமான அமைப்பிற்கு மாறுவது மிக சிறப்பான மாற்றத்தை அள்ளி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சூரியனும் இதற்கு பிறகு உச்சம் பெறுகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பண பற்றாக்குறை இந்த தருணத்தில் ஏற்பட்டாலும் அவற்றை திறன்பட மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் கடன் வாங்காமல் திட்டமிட்டு செலவு செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை சாதுரியமாக கையாளுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே அஷ்டமத்தில் பல கிரகநிலைகள் வலம் வந்து அதற்கு பிறகு அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதால் இந்த தருணம் என்பது ஒரு பொற்காலத்திற்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக மாறுவதற்கான யோகம் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் சற்று இருக்கும். விழிப்புணர்வுடன் இருக்கும் போது சிறு சிறு தொல்லைகளையும் எளிய மருத்துவ சிகிச்சையால் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதோடு பரிபூரண உடல் நலத்தையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்ய வேண்டும் என்று நினைக்காமல் சற்று நிதானத்துடன் மேற்கொள்ளும் போது திருமணம் உள்ளிட்ட எப்பேற்பட்ட சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் தடையில்லாமல் இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கிறது. நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை, பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் போன்றவை
சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பணிச்சுமை அதிகரிக்கும். கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக இருந்தாலும் பணி இல்லை, வேலை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சூழல் இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துவதால் புதிய வேலை வாய்ப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு எளிதில் கிடைக்கும். சக பணியாளர்கள், நிர்வாகத்தினர், மேலதிகாரிகள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சற்று சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணமாகவும் புதிய வேலை வாய்ப்பு முயற்சியில் எளிய முறையில் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். தெய்வத்தின் சக்தியால் விரும்பியபடியே வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு போன்றவை தசாபுத்திகள் சாதகமாக இருப்பின் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாக எளிதில் கைகூடும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் போட்டிகள் அதிகமாக இருந்தாலும், சந்தை நிலவரம் மாற்றத்தை சந்தித்தாலும் இவை அனைத்தையும் திறன்பட சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை மிக வலுவாக பல கிரகநிலைகள் அள்ளி கொடுக்கின்றன. எனவே நினைப்பதை காட்டிலும் உறுதியாக மிக சிறப்பான மாற்றத்தையும், கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிக்கல் நிறைந்த பிரச்சனைகளையும் அதிகமாக சந்தித்து வரக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அவற்றில் இருந்து விலகி நல்ல முன்னேற்றம் உறுதியாக இந்த தருணத்தில் கிடைக்கும். மிக பெரிய அளவிலான முதலீடு அகலக்கால் வைக்க வேண்டாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களை அளவாக முதலீடு செய்து அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றிகரமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இந்த தருணத்தில் உலக நிலவரத்தில் ஏற்படக்கூடிய மாறுதல் உங்கள் தொழில் மற்றும் வியாபார ரீதியான யுக்தியையும் வளர்ச்சியையும் மிக சிறப்பாக மாற்றிக் கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறது. கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய கிரகநிலைகள் அஷ்டமத்திற்கு முன்பும் பின்பும் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் இந்த தருணத்தில் திரைப்படத்துறை உள்ளிட்ட பல்வேறு வகையான கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாக சந்திக்க முடியும். புதிய வாய்ப்புகள் எவ்விதமான முயற்சியும் இன்றி உங்களை தேடி எளிதில் வருங்க. அரசியல் சார்ந்த பணிகளிலும் இந்த மாதம் முழுவதுமே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் பொன்னான தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழலும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடைதாமதமின்றி உங்களை வந்து சேருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கிறபடியே விளைச்சலும் வருமானமும் சாதகமாக அமையும். விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளில் எந்தவிதமான குறைவும் இல்லாமல் சிறப்பாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. மத்திய மற்றும் மாநில அரசின் சலுகைகள் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதாக இருந்தாலும் விற்பதாக இருந்தாலும் அந்த முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இயன்றால் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாகவும் எளிதில் கைகூடக்கூடிய அற்புதமான யோகம் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை.